ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சிங்கார். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரீசண்டாக ZEE5 OTTல ரிலீஸ் ஆன கிச்சா சுதீப்போடைய மேக்ஸ் கன்னடா மூவி எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த படத்தோடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, ஒரு நாள் நைட்டு ஒரு 2 பசங்க வேகமாக வண்டி ஓட்டுவாங்க குடிச்சிட்டு. ஸோ ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸில் 2 பசங்களை வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. அரெஸ்ட் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே அந்த 2 பசங்க போலீஸ் ஸ்டேஷன் உள்ள செத்துருவாங்க. ஸோ அவங்கள சாவடிச்சிருந்து யார் அப்படின்ட்டு ஒரு பக்கம் போவோம். அதுவும் இல்லாமல் அந்த 2 பசங்க வந்து மினிஸ்டரோட பசங்க. ஸோ மினிஸ்டர் பசங்களை உள்ளே வச்சிட்டாங்கன்னுட்டு மினிஸ்டர் ஆளுங்க, ரவுடிங்க எல்லாருமே வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனை சுற்று போட்டு எப்படியாச்சும் அந்த பசங்க வெளியேட்டு வந்துடணும் அப்படின்னு பார்ப்பாங்க. அண்டு அந்த டைமில் தான் கிச்சா சுதீப் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போவார். அவருமே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான். ஆனால் அந்த டைமில் அவர் வந்து அந்த ஸ்டேஷனுக்கு புதுசாக வந்த ஒரு ஆஃபீஸர். ஸோ அவர் வந்து டியூட்டி சார்ஜ் எடுத்துகிட்டு இருக்க மாட்டார். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அந்த ரவுடி கேங் வந்து போலீஸ் ஸ்டேஷனை அடித்து தம்சம் பண்ணாங்களா இல்லையா, அந்த பசங்களை வெளியே கூட்டின்னு வந்தாங்களா இல்லையா, அதுவும் இல்லாமல் அந்த 2 பசங்களை கொன்னது யார் அப்படின்ட்டு இதுக்கு மொத்தமான கேள்விக்கு பதில் தான் இந்த மேக்ஸ் படம் ஃபுல் ஸ்டோரி. இந்த படம் பார்க்கும்போது எனக்கு கைதி படம் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா இந்த படம் மேக்ஸ் 1 நைட்டில் நடக்கிற ஸ்டோரி தான். கைதியுமே 1 நைட்டில் நடக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எனக்கு மேக்ஸ் படம். அதுக்கு முக்கியமான காரணம் அவங்க எடுத்துக்கிட்ட கதையும் ஓவராலாக எடுத்த விதமும் தான். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லுவேன். எனக்கு இந்த படத்தில் வர எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுலேயும் முக்கியமாக கிச்சா சுதீப். ஸோ அவர் எவ்வளோ ஒரு மாஸான சூப்பரான ஹீரோ, எவ்வளோ சூப்பரான ஒரு ஆக்டர்னிட்டு எல்லாருக்குமே தெரியும். அவர் படங்கள் நிறைய பார்த்தவங்களுக்கு புரியும் அவர் எவ்வளோ பெரிய சூப்பரான ஆக்டர்னிட்டு. ஸோ எனக்கு பர்சனலாக கிச்சா சுதீப் அவருடைய ஆக்டிங் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுவார். ஸோ இந்த படத்துலையுமே அவருடைய அந்த மாஸான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, தாறுமாறு சொல்லுவேன். இந்த படத்தோடைய ஸ்டோரி மெயினே வந்து அந்த 2 பசங்க தான், அந்த மினிஸ்டர் பசங்க தான். ஸோ அவங்க செத்ததுக்கப்புறமா அந்த விஷயம் வெளியே போச்சு. வெளியே போச்சா இல்லையா, போனதுக்கப்புறம் என்னெல்லாம் ஓவராலாக அந்த 1 நைட்டில் என்னெல்லாம் ஆச்சுன்னு தான் ஃபுல்லாகவே. ஸோ அதை எடுத்த விதம்னது ரொம்ப ரொம்ப சூப்பர். ஸோ இந்த படத்துக்கு டைரக்டர் வந்து விஜய். ஸோ ரொம்பவே சூப்பராக எடுத்திருந்தார் இந்த படத்தை. ஓவராலாக ஒரு நல்ல படம், ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன், 1 நைட் ஆக்ஷன் மூவின்னு சொல்லுவேன் இந்த மேக்ஸ். ஸோ கைதி படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த படமும் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த படத்தில் கிச்சா சுதீப்பை தாண்டி இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர்ஸை அவங்க நீட்டாக நடிச்சிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து இந்த படம் ZEE5 OTTல தமிழில் ஸ்ட்ரீம் ஆகுது. பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பாருங்கள். ஆல்ரெடி பார்த்துருந்தா உங்களுடைய ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷனை தெளிவுபடுத்துங்க, நான் பார்த்து செக் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க, நான் பார்த்து செக் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா நம்ம சேனலோடைய ஹோம் பேஜ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளேலிஸ்ட்னு ஆப்ஷன் காட்டும். ஸோ அந்த ப்ளேலிஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா செக்மெண்ட்ஸ் அண்ட் நிறைய வீடியோஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் சிங்கார். தேங்க்யூ, பாய்.